வழி வழி வரும் உபதேசம். பிரத்யக்ஷ குருவை பிதா என்றால் அந்த பிதா அவருக்கு ஒரு பிதா இல்லாமல் எப்படி உண்டாகியிருக்க முடியும்? அப்படியே அந்த பிதாவுக்கும் பிதா அவருக்கும் பிதா என்று போகும் தானே. அப்பா இருந்தால் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று போய்கொண்டுதானே இருக்கின்றது. அப்பாவுக்கு சிரார்த்தம் என்றாலும் கொள்ளு தாத்தாவையும் அங்கே கூப்பிடத்தானே செய்கின்றோம். அதேபோல் குரு என்கின்ற அப்பாவையும் பரம்பரா கிரமமாக சேர்த்து தானே பூஜிக்க வேண்டும். ஆதியிலிருந்தே அந்த கால சிஷ்யர்களுக்கு பரம உபகாரம் பண்ணி வந்திருக்கின்ற குரு பரம்பரையை நாம் மறக்கக்கூடாது. பரம ரிஷிகள் என்று மூலத்தில் வருவதை ஆச்சாரியார் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்று மரபு வழிவந்த ஒரு குரு பரம்பரையாகவே அர்த்தம் பண்ணியிருக்கின்றார். வழி வழியாக ஒரு உபதேசமோ அனுஷ்டானமோ வந்திருக்க வேண்டும். அதற்குத்தான் பெயிட். அதில் வந்த ஒவ்வொருவரின் அனுஷ்டான பலமும் அனுபவ பலமும் சேர்ந்து சேர்ந்து அதுதான் வஜ்ரம் பாய்ந்த மரம் மாதிரி எது சத்தியமோ எது ஹிதமோ அதை உறுதி பண்ணி தரும். பல பேர் பல தலைமுறைகளாக வாழ்க்கையில் நடத்தி காட்டி பலன் அடைந்து வெற்றி கண்ட வழியாக ஒன்று இருக்கிறதென்றால் அவர்கள் அத்தனை பேரும் கண்டு கொண்ட லட்சியம் சத்தியமாகத்தானே இருக்க முடியும். ஃப்ரீ திங்கிங், சுதந்திர சிந்தனை, அது இது என்று சொல்லிக்கொண்டு நாம் அல்ப புத்தியை காட்டிக்கொண்டு அதை மட்டும் கண்டுகொள்வது எப்படி என்பது இத்தனை நிலைப்பட்ட சத்தியமாக எப்படி இருக்க முடியும்?